அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, என் கட்டளையை மீறிட்டாங்க, அவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க, அதனால மனுஷனோட நடுவில் இருக்க மாட்டான்னு பரலோகம் போயிட்டார். அல்லேலூயா. என்ன பண்ண? பரலோகம் போயிட்டார். இறங்கி உட்கார ஃபர்ஸ்ட் இறங்கி உட்கார. அல்லேலூயா. மனுஷனோட தான் உறவாடினார், மனுஷனோட தான் பேசினார். அல்லேலூயா. அந்த சாத்தான் பேச்ச அவரை கேட்டு தேவ கட்டளை மீறினதுனால அவங்களுக்குள்ள சாபம் வந்தது. அந்த சாபம் என்ன நடந்தது? கொடூரமான ஓட்டத்தை கொடுத்தது. உயிர் ஆத்மா போயிட்டு கோழி முட்டையானது அது நல்ல முட்டையா இருந்தாலும் அடை வச்சா அந்த குஞ்சு வரும். கூட முட்டையான கோழி மேல தூக்கி கோழி அடியில வச்சா குஞ்சு வரைக்குமா? என்ன ஆகும்? 1 மாசம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆனாலும் சரி, 3 மாசம் ஆனாலும் சரி, முட்டை தான். ஆனா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருத்தெல்லாம் கெட்டு போயிடுது. அதுபோலதான் சாத்தானுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவை வச்சு கோழியோட உஷ்ணத்தை தாங்கி அது குஞ்சை வருவாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தை, தேவன் அக்னியானவர். அந்த அக்னியான வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையை நிலைத்திருந்தா உங்க குடும்பத்துல கஷ்டம் வராது, கவலை வராது, கொள்ள வராது, துன்பம் வராது. அல்லேலூயா. நீங்க தெய்வத்தை கூட எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறீங்க. அவன் எந்த நோயும் உங்களை அண்டி முடியாது. அந்த நோய் வந்து வியாதி வருதுன்னா பாவம். ஆதாரம் செய்த பாவம் இந்த வரைக்கும் கொண்டு வருது. அல்லேலூயா. தேவன் பரலோகம் போனார் இல்லையா? மனுஷனோட வாழ முடியாது, மனுஷன் நீ என்னோட வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சமைச்சுட்டு ஒரு பரலோகம் போயிட்டார். பரலோகம் போன தேவன். அல்லேலூயா. இந்த பூமியில யார் இருக்கா? ஏற்கனவே தாத்தா இருக்கானா? சர்ப்பம் இருக்கா? ஏவாளி ஆதாரம் பேசுது அப்படியே போயிட்டா. தேவன் போன பிறகு அவனுடைய ஆட்டம் தான் அதிகம். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படும். எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வசனம்னா என்ன, வார்த்தைனா என்ன, ஆலோசனை என்ன, எல்லாத்தையும் மனசுல மூடி போட்டான். எங்க பார்த்தாலும் கொடல வெட்டு அப்படி ரொம்ப பூ எழுது அதிர்ச்சி. அப்ப தேவனை கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்? அழிவுதான் வரும். தேவனை பார்த்தார். ஆனா என் ஜனங்க ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்காங்க, தங்களை தாங்களே அழித்து ஒரு வெட்டி கொலை பண்ணி அப்படியே மாண்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்க அழகத்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா மூலமா உலகத்தோட வாசனை நிறைவேற்றதாக ஏசாயா 6:9 அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பார்த்தா என்ன சொல்றாரு தெரியுமா? நீ நிர்வாணின்னு சொன்னது யார்? பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயா? அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வரும்போது எப்படி இருக்காங்க? அத்தி இலையில. அல்லேலூயா. அத்தி இலையில ஆணையா ஒட்டிக்கிட்டு வராங்க. இது என்ன கோலம்? இது என்ன இது? நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன், இந்த கனியை நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு. நீ ஏன் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னு ஏவலை பத்தி கேக்குது. ஏவல் சொல்றா, நான் சாப்பிடல. ஒரு வாய் சாப்பிடுறா, நான் சாப்பிடல. ஆனா அந்த சாப்பிட்டா நான் என்ன சொல்லு உனக்கு? சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீ என்ன செய்யற? அல்லேலூயா. நீ சாப்பிட. அப்புறம் ஆதாமை கேட்கிற. அல்லேலூயா. என்ன நீ சாப்பிட்ட அப்படின்னு கேட்கிற. ஆண்டவரே, எனக்கு தோணிய நீ ஒருத்தர் இஸ்திரி தான் கொடுத்தான், நான் சாப்பிட்டேன். ஆனா நான் உனக்கு என்ன சொன்னேன்? அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா அந்த பொண்ணு கொடுத்த பழத்தை நீ என்ன செஞ்ச? சாப்பிட்டா. 2 பேரும் செத்துட்டீங்க. அல்லேலூயா. அப்ப ஆத்மாவை தேவனுடைய கட்டளை மீறினதுனால ஆத்மாவை செத்து போயிட்டாங்க. நீங்க ஆவி ஓடிட்டு இருக்கு, ஆத்மா போயிட்டு. அல்லேலூயா. ஒரு பரங்கி பழமானது கொடி செத்து போயிருக்கோம், கொடி இலையெல்லாம் காஞ்சு போயிருக்கோம். ஆனா அந்த பழம் மட்டும் மக்களுக்கு உயிரிழக்கும். காரணம் இல்லை. அந்த பழத்தை மீண்டும் அருந்தி அதை உள்ள பார்த்தா அதோடைய விதை, அந்த விதையை போட்ட மறுபடியும் அந்த செடி மாதிரி கொடி மாதிரி வரும். அதுபோல நம்ம உயிருக்குள்ள ஆத்மா தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உடம்பு மண்ணானது, இது மண்ணு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆவி, ஆவிக்குள்ள ஆத்மா இருக்கு. அப்ப அந்த ஆத்மா அது வளர்ச்சி அடையணும்னா தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தேவனுடைய நீதியை கேட்கணும், தேவனுடைய சத்தியத்தை
அவங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையிட்ட வார்த்தை மீறினான். உடனே மரத்தை பழத்தை பறிச்சா இவன் சாப்பிட்டா. இவன் சாப்பிட்டதுனால ஆரோன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் தோட்டத்தில் எட்ட உடையலாம். அவனுக்கு ஆரோனே இங்க வா, இந்த பழத்தை பாரு, எவ்வளவு இன்பமா இருக்கு, எவ்வளவு அசையா இருக்கு, எவ்வளவு ருசியா இருக்கு, அவ்வளவு ருசியா இருக்கு, நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு. அப்ப இவன் கேட்டு போனான். அவன் கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, என்ன சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சா, அந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு இவன் கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டான். இவனும் சாப்பிட்டு அவன் அப்பாவியா இருந்தானே அவனுக்கும் கொடுத்தான். அப்ப இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, தேவன் கட்டளை இருக்காருன்னு அவனும் கேட்கறான். இவன் சொன்னோம்னாலே உடனே மயங்கி வந்து அவனும் சாப்பிட்டான்.
சரிங்களா